வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஆல்கலைமைன். இது ஒரு கெமிக்கல் கம்பெனி. இதோட பிஇ 52.85, செக்டார் பிஇ 26.94, ROE 11.75%. 23 செப்டம்பர்லேருந்து தொடர்ந்து ஜான்வரி 3 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு அதோட 52 வீக் லோவான 1720 ரூபா 75 பைசாவை தொட்டுட்டு மேலே ஏறுது. இன்றைக்கி 1741 லோ ப்ரைஸாக வச்சுட்டு 1968 ரூபா 80 பைசா, அதாவது கிட்டத்தட்ட 10% விலை ஏறி மறுபடியும் இறங்கி 1870 ரூபா 20 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 1950 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 1994 தான் இருக்குது. எப்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 1994 தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கிதோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. மேலே ஏறினாலும் இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2155 இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2330 ரூபாயில் இருக்குது. கவனம், மார்க்கெட் கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஜீல். இது ஒரு டிவி ப்ராட்காஸ்டிங் கம்பெனி. இதோட பிஇ 32.17, செக்டார் பிஇ 0.15, ROE 1.3%. 2024 முழுசுமே இது டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. நவம்பர் மாதம் 14 இதோட 52 வீக் லோவான 114 ரூபா 90 பைசாவை தொட்டுட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இப்போ கடந்த 3 நாளாக தொடர்ந்து ஏறிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 1.84% இறங்கி 132 ரூபா 74 பைசா அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கு இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டான 135 ரூபாயை தொட்டுட்டு தான் கீழே இறங்கி க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 135 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 143 தான் இருக்குது. அதனால் எப்போது இது 143 தாண்டி க்ளோஸ் வைக்கிதோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்கு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக இந்த ஸ்டாக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஒரு லாங் டைம் பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒருவேளை இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 143 ரூபாயை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ் 155 ரூபாயில், அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சதுன்னா 168 ரூபா 50 பைசாவில் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கிங். இது ஒரு பேங்கிங் செக்டர். இதோட பிஇ 5.9, செக்டார் பிஇ 11.45, ROE 31.7%. இது 2024 ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு நவம்பர் மாதம் 22 இதோட 52 வீக் லோவான 32 ரூபா 24 பைசாவை தொட்டுட்டு மறுபடியும் ஏறி இருக்குது. நேற்றைக்கு முதல் நாள் 4% வரைக்கும் ஏறி இதோட ட்ரெண்ட் லைனான 35 ரூபா 60 பைசாவை தொட்டுட்டு நின்றுச்சு. இன்றைக்கி இதோட ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி 35 ரூபா 49 பைசான்னு கீழே இறங்கி க்ளோஸ் வச்சிருச்சு. இதோட ட்ரெண்ட் லைன் 35-60 இருந்தாலும் கூட இதுக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸு 37 இருக்குது. அதனால் எப்போது இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணுதோ, அதாவது 37க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஒருவேளை 37 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சு ஏற ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 40 ரூபாயில் இருக்குது.
அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 45 ரூபாயில் இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.